இந்த மாதிரி ஒவ்வொரு அடியாக நாங்கள் வரும்போது எங்களோட முயற்சிகளை நாங்கள் விடலை சார். என்றைக்கு நம்ம ஒரு தொழிலை நம்ம கையில் எடுத்து நம்ம பார்க்குறோமோ அந்த தொழிலை நம்ம கடைசி வரைக்கும் ஸ்டாண்டர்டாக நிற்கணும். அதுதான் நம்மளுடைய மோட்டிவேஷனாகவே இருந்துச்சு. இதை ஏன் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, சில பேர் நினைப்பாங்க இந்த இது நம்ம வேலை பார்த்தோம் முடிஞ்சு அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளால் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் சார் நம்ம வாழ்க்கையில் நம்ம தோற்று போகிறோம். என்னுடைய லைஃப்பில் நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வுனா நாங்கள் இந்த வாழ்க்கையில் ஜெயிச்சதுன்னா அங்கே எங்களோட கம்பெனி தான். என் பேர் தேவினே. நான் இங்கே ஹாரிப்பட்டியில் தான் இட்லி கடை வச்சு பார்த்துட்ருப்போம். அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சின்ன கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னே, கேள்விப்பட்டிருப்பீங்க மாதிரி சொல்லி ஈரோட்லேருந்து எங்கள் அண்ணன் கோயம்புத்தூர்லேருந்து தான் இங்கே வச்சுருந்தாங்க. அந்த அண்ணன் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வரும்போது அவங்க தான் நம்மளுக்கு ஜாப் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு 250 ரூபா சம்பளம், எங்களுக்கு 200 ரூபா சம்பளம் இந்த டயத்தில் கொடுத்தாங்க. எப்படின்னா காலையில் மார்னிங் 3 மணிக்கெலாம் நான் உள்ளே இருக்கணும், 6 மணிக்கு எனக்கு விட்டுருவாங்க. அதேமாதிரி மதியானம் 2 மணிக்கு போகணும், திருப்பி சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கு நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். இந்த ஸ்டேஜில் தான் நாங்கள் வேலைக்கு போய்கிட்டு இருந்தோம் கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும். அப்போது ஒரு ஸ்டேஜில் என்ன நைட்டு ஒரு 10,000 இட்லி ஆர்டர். நாங்கள் எல்லாருமே பார்த்ததில் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவுன்னு ஒரு கணக்கு இருக்குது நம்மள்கிட்ட. அந்த 10,000 இட்லி நான் ஊற்றுனப்போ கூட வெறும் 300 ரூபா தான் சம்பளம் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட நைட்டு நான் 8 மணிக்கு உள்ளே வேலைக்கு போயிருக்கேன், காலைல 8 மணிக்கு வெளியே வந்திருக்கேன். என்னண்ணே இவ்வளோ தான் கொடுக்குறீங்க, கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா நல்லா இருக்கும்ண்ணே, என்னோட சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்ப, இல்லை நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணி வேலை பார்க்குறதா ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் வெளியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு முத வேலை கொடுத்தவர் அவர் தான், எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணவர் அவர் தான். படாரம் என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு 50 ரூபா சம்பளம் நான் ஏற்றிக்கிறதுக்கு என்னை வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. திக்கும் தெரியல திசையும் தெரியல, நாங்கள் எந்த பக்கம் நிற்கிறது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த மென்டாலிட்டி எங்கள்கிட்ட இல்லை. மொத்தமும் போச்சு, நம்ம என்ன செய்வோம், யாருக்கிட்ட போய் நம்ம வேலை பார்ப்போம். பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, வெளியே வேலைக்கு போனோம்னா காலைல 10 மணிக்கு போனால் சாயந்தரம் 6 மணி ஆயிடும், குழந்தைங்களை பார்க்க முடியாது. யார்கிட்டையும் நம்ம சொல்லி விடுற அளவுக்கு அவங்க சொந்த பந்தங்களும் இங்கே அவ்வளவா யாரும் கிடையாது. அப்போ நம்ம யார்கிட்ட நம்பி விட முடியும்? பக்கத்துக்காரங்க என்ன செய்வாங்க, ஒரு கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க, சில சமயம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்போ யாரை நம்பி விடுறது? அப்போ எந்த ஒரு சூழ்நிலையுமே எங்களுக்கு தெரியல. இப்போ என்ன பண்ணான்னு யோசிச்சுட்டே இருக்கிறதா மொதல் இவங்க போய் அந்த இட்லி ஆர்டர் எடுப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வேலை பார்த்துக்கிட்டேவும் இன்னொரு கடையில் வேலை பார்த்தாங்க. அதோட இந்த ஆர்டர் எடுத்து கொடுத்தாங்க. அப்போ நான் சிக்கன் ரைஸு, நூடுல்ஸு, மீன் இந்த மாதிரி கடையெல்லாம் நான் அந்த கடையில் வச்சு போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த கேட்ரிங் ஆர்டர் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டரும் எனக்கு ஒவ்வொருத்தவங்களாம் கை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த நல்லா வர ஸ்டேஜில் தான் இவங்க கீழே விழுந்துட்டாங்க. இந்த 2ஆம் ஸ்டாப்பில் தான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்த லெஃப்ட் ஹேண்டில் இந்த முட்டிலேருந்து கீழே வரைக்கும் பிளேட் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு. இவங்க விழுந்த அந்த 3 நாளில் எங்கள் அம்மா விழுந்துட்டாங்க திருப்பி. நாமக்கல் புதுக்கோட்டை யூனிவர்சிட்டி இருக்குது பாருங்கள், அங்கனுக்குள்ளே வண்டியில் வரும்போது சேரை வலிக்கி விட்டு இந்த அம்மாவுக்கு இந்த முதுகே கிடையாது, அப்படியே ஃபுல்லாக வலிச்சு எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடிக்கு மேலே அடி. இவங்க விழுந்த 3 நாளில் என் பெரிய மையம் விழுந்துட்டான். அவனுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக அடி. நம்ம அந்த ஹரிஸ் ஹோட்டல் திருமங்கலம் போகிற அவுட்டரில் தம்பி விழுந்து இந்த இடத்துல கண்ணு போய் நல்லா உள்ளே இறங்கிருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு அடியாக நாங்கள் வரும்போது எங்களோட முயற்சிகளை நாங்கள் விடலை சார். ஏன் விடலை அப்படின்னா, நம்மளுடைய பிடிமானத்தை நம்ம கரெக்டாக பற்றி பிடிச்சிக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு அதுதான் நம்மளோட லைஃபு. ஒரு தொழிலில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த தொழிலில் நின்னாங்க, இந்த அளவுக்கு அவங்க ஜெயிச்சாங்கன்னு ஊர் உலகம் பேசுமே தவிர, நம்மளுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் அவங்க விட்டுருவாங்க. நம்மளுக்கு பின்னாடி என்ன நடக்குதுங்கிறத நம்மளை பின்னாடி தான் பேசுவாங்க. இப்போ அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் என்னென்னா, எங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, நான் ஒன்றும் பிரச்சனை அப்படி நல்லா வேலை பார்க்குதுங்க அப்படின்னு எங்கள் முன்னாடியே பேசிட்டு எங்கள் பின்னாடி பேசினாங்க. இவங்கெல்லாம் ஊர் போக மாட்டாங்க, அவ்வளோதான் சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு எங்களுடைய சூழ்நிலைகள் இருந்துச்சு. அந்த மாதிரி எங்கள் லைஃப்லேயும் நடந்துச்சு. ஆனால் எங்களுடைய ஒரே விஷயந்தான் சார், என்றைக்கு நம்ம ஒரு தொழிலை நம்ம கையில் எடுத்து நம்ம பார்க்குறோமோ அந்த தொழிலை நம்ம கடைசி வரைக்கும் ஸ்டாண்டர்டாக நிற்கணும். அதுதான் நம்மளுடைய மோட்டிவேஷனாகவே இருந்துச்சு. இப்போ ஒரு ஆளுக்கு இப்போ நான் எனக்கு இந்த தொழில் வேண்டாங்க்கா, என்னால் முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் நான் சொன்னாலுமே அவங்க எனக்கு தோணை தட்டி கொடுப்பாங்க. நீ யோசிக்காதப்பா, நாங்கள் கூட இருப்போம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எனக்கு எல்லாமே கொடுத்தாங்க. அதேமாதிரி எங்கள் வீட்டுக்காரவங்களும் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு 6 மாதத்தில் தம்பிக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 1 வருஷம் அதுக்கு அவங்களுக்கு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா 6 மாதத்தில் நான் கொஞ்சம் வெயிட் அதிகம் அப்படின்றதுனால அக்காவை கூட்டிகிட்டு என்ன பண்ணாங்க, இட்லி நான் போட்டுட்டு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த உடஞ்ச காலோட பிளேட்டை மறக்க கூட முடியல அவங்களால. காலை இப்படியே நீட்டிக்கிட்டே வச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு போய் எங்களோட தொழிலை நாங்கள் ஸ்டாண்டர்ட் பண்ணோம். இதை ஏன் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, சில பேர் நினைப்பாங்க இந்த இது நம்ம வேலை பார்த்தோம் முடிஞ்சு அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளால் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் சார் நம்ம வாழ்க்கையில் நம்ம தோற்று போகிறோம். நம்ம தோல்வி தான் சார் நம்மளுடைய முதல் படியே, வெற்றியோட படியே அதுதான். நம்மளுக்கு ஒரு ஃபிக்ஸடாக ஒரு தொழில் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம முன்னேறி 10 பேரை நம்ம ஜெயிக்க வைக்கிறோமோ இல்லையோ அது 2வது பட்சம். ஃபஸ்ட்டு நம்மளோட லைஃப்பில் நம்ம முன்னாடி வந்துடணும். நம்மளோட பின்னாடி பேசுகிறவங்கள விட்டு தள்ளிட்டு நம்மளுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டோம்னா நம்மளோட லைஃப் நல்லாயிருக்கும். பிள்ளைங்களாக இருக்கட்டும், யார் எதை வேணால் இருக்கட்டும், இன்றைக்கி என்கிட்ட சாப்பாடு கூட காசு நம்ம இருக்கலாம், ஆனால் என்னோடய தொழிலை நான் விட மாட்டேன். ஏன்னா நம்ம முன்னாடி அவங்க அவ்வளோ தூரம் பேசினாங்க.
அவங்க பேச்சு தான் நம்மளுக்கு முதலுடைய அத்தியாயமே அதுதான். பூஸ்ட்டுன்னு எனர்ஜிங் சீக்கிரம் எந்திரிச்சு விடுவாங்க. அது மாதிரி தான் அவங்களோட பேச்சும். அடுத்தவங்க என்ன பேசினாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு நம்மளோட தொழிலை நம்ம ஸ்டாண்டர்டாக நடந்துக்கணும் சார். இப்போ ஒரு சிம்பிளாக சொல்ல போனோம்னா, எங்கள் அம்மாவை கூட எடுத்துக்கோங்க. இந்த தொழில் வேணாண்டா பாப்பா, நீ இந்த வெக்கையில் இருக்க, அதனால் வேண்டாம் அப்படின்னு தான் எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க. சில சமயம் நான் ஒரு வேலை பார்த்துட்டு அழுவாங்க எங்கள் அம்மா. அப்போ கூட என் மனசு தோணும், ஐயோ நம்ம அம்மா அழுகுறாங்க, நம்ம இப்படி தானே இருந்தோம், வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஆனால் இன்னொரு மனசை சொல்லும், வேணாம்ப்பா அப்படி செஞ்சிடாத. இன்னைக்கு நம்ம முன்னாடி பேசினவங்க பின்னாடி பேசினவங்க நம்ம முன்னாடி பேசினாங்கன்னா அது நம்மளுக்கு அசிங்கம். அதனால நீ ஸ்டாண்டர்டாக இரு உன் தொழிலில் அப்படின்னு என் மனசாச்சும் சொல்லிகிட்டே இருப்போம். என்னுடைய லைஃப்பில் நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வுனா, நாங்கள் இந்த வாழ்க்கையில் ஜெயிச்சதுன்னா அங்கே எங்களோட கம்பெனி தான் சார். இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் எதுவுமே போடல சார். எல்லாமே நான் வெளியே கடன் வாங்கி தான் போடுவேன். இப்போ நீங்கள் இருக்கீங்க, இந்த ஒரு ஆர்டர் எனக்கு கொடுக்குறீங்கன்னா, என்னட்ட அரிசி உளுந்து எடுக்கிறது கூட எங்கள் கையில் காசு இருக்காது. நான் வெளியே அதை தவணை வாங்கி தான் நான் எடுப்பேன். ஏன்னா அவங்ககிட்ட நான் அட்வான்ஸாக எதுவுமே வாங்க முடியாது. ஏன்னா எல்லா கேட்டரிங்கை பொறுத்த வரைக்கும் அதுதான். அவங்க எனக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்துருவாங்க. நான் வெளியே வட்டியோ தவணையோ வாங்கி அதை நான் போட்டு இவங்க எப்போ பில்லு கொடுக்குறாங்களோ அதுக்கு 10,000 500 வட்டின்னு வச்சுக்காங்களேன், அந்த மாதிரி போட்டு தான் நான் எடுத்துக்கிற முடியும். ஏன்னா நம்மகிட்ட முன்பணம் எதுவுமே கிடையாது. நான் ஆரம்பிக்கும் போது 4300 ஒரு பானை வாங்குறதுக்கு 5000 தவணை வாங்கினேன். அதுக்கே என்கிட்ட 50 ரூபா கம்மியாக இருந்துச்சு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்மளோடது. இப்போ ஒரு ஆண்டவன் புண்ணியத்தினால ஒரு 2-3 சட்டி வாங்கி வச்சுருக்கோம், கிரைண்டர் வாங்கி போட்டோம், தவணைக்கு எடுத்து ஆகணும், வண்டிக்கு டியூவுக்கு எடுத்தோம். அப்போ சொந்தமாக நம்மகிட்ட வண்டி கிடையாது. நம்ம அந்த தெரிஞ்சவங்க அன்னைங்க யார்ட்டாச்சும் வாங்கி தான் நம்ம போய் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லை. ஏன்னா இது நாங்கள் ஒவ்வொன்றா வாங்குறது. ஒவ்வொரு ஆர்டர்லையும் முன்னாடி தவணை வாங்கி தான் என்னோடய வேலையை பார்த்தேன். ஆனால் இப்போ என்னோடய சூழ்நிலை அப்படி இல்லை. ஆர்டர் வர்றதுனால அந்த ஆர்டர் காசை வச்சு லாபம் போக, நம்ம போட்டது எல்லாத்தையும் எடுத்தது போக நம்ம லாபம் எவ்வளவோ அதை வச்சு ஒவ்வொரு பொருளாக வாங்கிக்கிட்டு இருக்கோம் சார். இப்போ ஒரு 30,000 தவணை எடுத்து ஒரு கிரைண்டர் வாங்கினோம். இப்போ அதை ஒவ்வொரு கடைகள் போகிற இட்லி காசுலேருந்து நம்மளுக்கு 50 ரூபா 20 ரூபான்னு மிஞ்சும். அதை கொண்டுட்டு நாங்கள் அதை தவணையை கட்டிக்கிட்டு இப்போ ஒவ்வொரு தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஹெல்ப்பே இல்லாத போது நம்மளுக்கு யாருமே இல்லை, கண்ணை கட்டி ஒரு ரோட்டில் விட்ட மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணங்கள் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரவங்க தான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்னென்னா, நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்கப்பா, நம்ம நல்லா வருவோம், நீங்கள் எதையும் மட்டும் மனசை குழப்பாதீங்க, உங்களுடைய வேலை என்ன அதை மட்டும் பாருங்கள், நம்மளுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. நம்ம பிறக்கும் போது நம்மளை தூக்கும்போது நர்ஸு தான் வந்தாங்க, நம்ம அம்மா அப்பா வரல கூட. அவங்க இருக்காங்க, தைரியத்தை நம்ம நடக்க ஆரம்பித்தோம். எத்தனையோ தடவை நம்ம விழுந்திருப்போம். எத்தனையோ தடவை ஓடி விழுகும்போது நம்ம அம்மா ஐயோ நம்ம பிள்ளைனும் தூக்கியிருப்பாங்க. அப்போ நம்ம அம்மா இருந்தாங்க, இப்போ நம்ம அம்மா இல்லை. அதை நீ யோசிக்காத. இன்றைக்கி நீ தனியால் நின்று போராடினா தான் நீ ஜெயிக்க முடியும். ஒவ்வொருத்தவங்க இப்போ நீங்களே இருக்கீங்க சார், நீங்கள் எடுத்தோன்னே இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துருக்கீங்கன்னு நான் சொல்ல முடியாது. நீங்கள் எவ்வளோ அதில் நீங்கள் அடிபட்டிருப்பீங்கன்னு உங்கள் லைஃப்பை கேட்டால் தான் தெரியும். எவ்வளவோ இடத்துல எங்களை வெளியே தள்ளாங்க, வேண்டாம் இது சரியில்லை இது சரியில்லைன்னு ஒவ்வொரு இடத்துல அடிபட்டோம். அந்த அடி தான் சார் எங்களுடைய வெற்றியே. எங்களுடைய மனசில் பதிஞ்ச 2 விஷயங்கள், என்றைக்கு நம்ம ஒரு இதை கையில் எடுக்கிறோமோ அது கடைசி வரைக்கும் மாறக்கூடாது. நம்ம முடிவு ஆரம்பத்தை எடுக்கிற முடிவு கடைசி வரைக்கும் நம்மளோட முடிவை இருந்தே ஆகும். அதுதான் நம்மளோட லைஃபுக்கு முக்கியம். நம்மளே இதை பண்ணலான்னா அவங்க மளிகை பெட்டியை போட்டாங்க சார். ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த எவ்வளோ பெரிய இட்டியாக இருக்குது, அது அமுக்கிட்டு விட்டாலே அது ஸ்ப்ரிங்கு மாதிரி வந்துடும். அது போட்டாங்க. அதில் என்னென்ன சேர்மானம் சேர்ப்பாங்கன்றது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். நம்ம அதிலே வேலை பார்த்தோம். அப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. எல்லாரும் நல்ல பொருள் இல்லாத கொடுத்துட்டு எவ்வளவோ காசுக்கு விற்கிறாங்க. ஆனால் நம்ம ஏன் அதை அப்படி செய்யணும்? நம்மளுடைய எதுனா சொந்த தயாரிப்பாக போட்டு நம்ம பிள்ளைங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அப்படித்தான் அவங்க பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. அப்போ அவங்க பிள்ளைங்க வேற இல்லை, நம்ம பிள்ளைங்க வேற இல்லை. நம்ம பெற்ற மாதிரி தான் அவங்களும் பெற்றிருப்பாங்க. எதுக்கு நம்ம நல்ல பொருள் இல்லாமல் நம்ம கெட்ட பொருளை கொடுப்போம்? அப்போ நம்ம வீட்டில் போகிற சாதா இட்லியாகவே நம்ம போடுவோம் அப்படின்ட்டு மொதமாக சாதா இட்லி மண்டபத்தில் ஊற்றுனது நாங்கள் தான். இது நம்ம எப்படி சொல்கிறது, சாதா இட்லியான்னா வேண்டாம் 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 வேண்டான்னுவாங்க. இப்போ இந்த இட்லியும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா என்னோடய இட்லி தான் பெஸ்ட்டாக உங்களுக்கு தெரியும். டிஃப்ரெண்ட் தெரியும். ஏன்னா 2 ஸ்டாப்லர்ஸும் ஒன்று தான். நம்ம இந்த சோடா உப்பு இதெல்லாம் போடுறது கிடையாது. லைவாக அவங்க முன்னாடி ஆட்டி அப்படியே நான் ஊற்றி காட்டியிருக்கேன் அவங்களுக்கு. எஃப்எஸ்சி சர்டிஃபிகேட்டுக்கு என்னுடைய ஃபுட் எல்லாத்தையுமே போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. எந்த கெமிக்கல் இல்லைன்னு சொல்லி நம்மளுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, மண்டபத்தில் சாதா இட்லி ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் இருக்க நிலமையில இப்போ நிறையா மண்டபங்களுக்கு நான் போய் இட்லி ஊற்றிட்டுருக்கேன். நான் அவ்வளோ சீக்கிரம் கலங்கி உட்கார மாட்டேன் சார். ஏன் அப்படின்னா, நான் இன்றைக்கி ஒருத்தி கலங்கி உட்காந்துட்டேன் அப்படின்னா என் வீட்டில் எல்லாருமே கலக்கமாக இருப்பாங்க. அது இந்த வீட்லேயே கொஞ்சம் போல்டான ஆள் நான் தான். பேச்சுவார்த்தையிலையும் சரி, சண்டை போடுறதுலையும் சரி, எல்லா இதுலேயுமே நான் கொஞ்சம் போல்டாக இருப்பேன். என்னுடைய எந்த ஒரு மன இதையுமே நான் எங்கள் வீட்டில் வெளிக்காட்டிக்கிற மாட்டேன். அழுவேன், கத்துவேன். என்னைக்கே முடியாத அளவுக்கு 2 நிமிஷம் தான் தனிமையில் போய் உட்காந்து யோசிச்சு பார்ப்பேன். எது நம்மளுக்கு சரின்னு படுதோ அதை என் மனசு என்ன சொல்லுதோ அதான் சார் கேட்பேன். அதே மாதிரி எங்கள் அக்கா அவங்களும் அதான். அவங்க இந்த மாதிரி இருக்குப்பா நான் இதை பார்க்கல அப்படிங்கும்போது நம்ம சொன்னால் அவங்க கேட்டுக்குருவாங்க. நம்ம வர வயசுக்கு மூத்தவங்களாக இருந்தாலும் இல்லை நம்ம தங்கச்சி இதை சொல்கிறோம், அதை கரெக்டாக இருக்கும்,
அப்படின்னு அவங்க அந்த மனப்பக்குவத்தில் ஏற்றுக்குருவாங்க. வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நம்ம என்னைக்கு ஒரு விஷயத்தில் வெறுக்கி போகிறோமோ அந்த விஷயத்துக்கு நம்ம பயந்து போயிட்டோம்னு அர்த்தம். இதுதான் நாங்கள் எடுத்துக்கிறது. இப்போ நீங்கள் நானும் இருக்கோம். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வரும்போது வாங்கன்னே நான் உங்களை கூப்பிட்றதுக்கும், வா தங்கச்சி நீ என்னை கூப்பிட்றதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். நாளைக்கு நீங்கள் என்னை பார்க்கும்போது இந்த தங்கச்சி நம்ம அன்னைக்கு பேசினோமே பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும்போது அது என்னை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டனால இல்லை, என்னுடைய பேச்சு உங்களுக்கு ஞாபகம் இருந்தனால தான் அது உங்களுக்கு. நான் சின்ன பிள்ளையில படித்தது எல்லாமே எனக்கு அதான் யோசனை வந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு இடத்தில் தன்னுடைய வேலைகள் எதுவுமே வேண்டான்னு ஒருவன் துவண்டு போகின்றானோ அந்த இடத்துல அவன் தோற்று போகின்றான் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஒரு வசனம் இருக்குது. அந்த தோல்வி அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நம்மளுடைய வெற்றியாக நம்மளோட இதில் இருக்கணும். சண்டையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், யாராக வேணால் இருந்துட்டு போட்டோம் சார். நம்மளோட லைஃப்பில் என்ன நம்மளுடைய பேச்சு தான் அவங்களுக்கு யோசனை என்ன வரணும். ஆனால் இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு யோசனை சொல்லுவாங்க. இந்த தொழிலே வேண்டான்னு விடுறேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க. வேண்டாம் இவனுக்கு கால் உடஞ்சிருச்சு, நீங்கள் இதில் என்ன கண்ணு அள்ளி கட்டிக்கிட்டீங்க வேண்டாம் அப்படின்ட்டு எவ்வளோ சத்தம் போட்டாங்க. எங்களுக்கு அதை விட மனசு இல்லை. ஏன் அப்படின்னா நாங்கள் அந்த அளவுக்கு இதில் கஷ்டப்பட்டுருக்கோம். ஒருவேளை சாப்பாடு என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்லாமல் கூட வேறு 5 ரூபாயில் எதுவுமே இல்லாமல் என் பிள்ளைங்களுக்கு கடுங்காப்பி போட்டு கொடுத்துருக்கேன். 2 ரூபா காப்பி 3 ரூபா ஜீனி வாங்கி அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும்போது இன்றைக்கி என் பிள்ளைங்க பால் காப்பி குடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா என்னுடைய வேர்வை என்னுடைய கஷ்டம் என்னோட எல்லாத்தையுமே என் பிள்ளைங்க பார்க்குறாங்க. இப்போ நம்ம அம்மா இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க ஏன் அப்படின்னா நாளைக்கு என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான். இன்றைக்கி என் பிள்ளைங்க மைண்டை சொன்னேன், நீங்கள் இந்த இட்லி தொழில் எடுத்து பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஏஎஸ்கே கேட்டர்ஸுங்கிற பேரை இன்னமும் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறணும். நம்மளால் 10 பேர் சாப்பிடணும் சார். இதுதான் எங்களோட ஒரு இது. இன்றைக்குமே நான் ஒரு இடத்துக்கு நான் கோயிலுக்கே போகிறேன், நாளைக்கு நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகும்போது எங்களால் முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு அன்னதானம் கொடுப்போம். ஏன்னா அன்னைக்கு அந்த சூழ்நிலை நாங்கள் இருந்தோம். 5 ரூபா அம்மா உணவு சாப்பாடு எங்களால் வாங்கி சாப்பிட முடியல. 25 நாள் இவரை தேனி காணவளத்தில் வச்சுருந்தேன். கல்லடப்பு 2 பக்கமே கல்லடப்பு வலி ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. 5 ரூபாய்க்கு ஏன் அம்மா உணவு சாப்பாடு எல்லாம் வாங்க முடியல. அன்னைக்கு என் பிள்ளைங்க பட்னியாக கிடந்தாங்க. ஒரு சாப்பாடை வாங்கி இவருக்கும் பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு நாங்கள் 3 பேருமே பட்னியாக கிடந்தோம். அப்போல்லாம் நாங்கள் தோண்டு போகலை. ஏன் அப்படின்னா எங்களுடைய மனதைரியம், எங்களுடைய இது எல்லாமே எங்கள் குடும்பம் எங்களோட தொழிலை ஸ்டாண்டர்டாக இருக்கணுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் மனசில் இருந்துச்சு. சொல்லுவாங்க என்ன அவங்கவுங்க எண்ணத்தை பொறுத்து தான் அவங்கவுங்க வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லி. அவங்கவுங்க எண்ணத்தை பொறுத்து இல்லை சார், அவங்கவுங்க மனசை பொறுத்து தான் வாழ்க்கைகள் இருக்குது. எல்லா இதுலேயுமே நம்ம தைரியமாக இருக்கும்போது யாருமே இது பண்ண. ஒரு நாயை நம்ம ரோட்டில் போகும்போது பார்க்குறோம், கொலைக்க கடிக்க வரும், ஆனால் நம்ம கல்லெடுத்து அதை ஓடிடும். நம்ம பார்த்து பயந்து ஓடினோம்னா அது நம்மளை துரத்த ஆரம்பிச்சிடும். இதுதான் சார் வாழ்க்கை. பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிடும். பிரச்சனையில் பார்த்து தோண்டு போகக்கூடாது. தைரியமாக நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும். நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம், நம்ம ஒரு தொழில் தான் பார்க்குறோம், எவ்வளவோ இடைஞ்சல்கள் வரும். நீங்கள் போயிட்டே இருக்கும் போது இந்த இட்லி சரியில்லைன்னு சொல்லுவாங்க, இட்லி வேண்டான்னு சொல்லிடுவாங்க. சில சமயம் இட்லி என்னென்னா இட்லி வானிலை அடி கொண்டு போகிறோம்ல மடங்கியிருப்போம், வேண்டாம்ப்பா நீங்கள் நாளை இட்லி போட வேணாம்னு சொல்லுவாங்க. திருப்பி நான் அவங்கள்ட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி பேசுவேன். ஆனால் இல்லை நீங்கள் கோச்சுக்கிறாதீங்க, இந்த மாதிரி தான் இருக்குது. ஏதாவது மாதம் 2 நாள் எப்படியாவது கம்ப்ளைண்ட் வந்துடும் சார். ஏன்னா நம்ம இட்லி ப்ராடக்ட் மாறும். இது இன்றைக்கி நான் இந்த பிராண்டை அரிசி எடுத்தேன்னா நாளைக்கு அதே பிராண்ட் எனக்கு கிடைக்காது. அப்போ மாறும்போது அந்த இட்லி டிஃப்ரெண்ட் பார்க்கும்போது அவங்க அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அவங்கள்ட்ட என்ன நினைப்பாங்கன்னா இந்த மாதிரி இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சாதான் புரிஞ்சுக்கிடுவாங்க. புரிஞ்சு அந்த கடைக்காரங்க எடுத்துக்கிடுவாங்க. எனக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எங்கள் கடைக்காரவங்க தான். யாருமே சரி அவங்க இட்லி கடைக்காரவங்க ஓனரு இப்படிலாம் நினச்சிக்கிற மாட்டாங்க. வாமா தங்கச்சி என்னம்மா செய்கிற நல்லா இருக்கியாம்மா இப்படி தான் நம்மள்கிட்ட தங்கச்சி இந்த மாதிரி ஒரு முறையில் பேசுவாங்களே தவிர்த்து நீங்களே கொண்டு போய் நான் இட்லி போடுறேன் 2 ரூபா வெப்சைட் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி போய் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. அடுத்த நிமிஷம் எனக்கு ஃபோன் போட்டுருவாங்க, என்னம்மா ஒரு பையன் வந்தாப்புல இட்லி கொண்டு வராப்புல உங்களுக்கு தெரியுமாம்மா அவரை கொடுத்தாங்கப்பா நான் வாங்கலை அப்படியே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் சார் நம்மளுடைய பழக்க வழக்கம் எல்லாமே. மனசில் இருக்க தைரியமும் நம்ம நெத்தியில் இருக்கிற பூர்வமும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை யாராலையும் தோற்று அடிக்கவே முடியாது.